லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம். திமுக, அதிமுக இந்த 2 பேர் தான் சேர்ந்து தான் தமிழ்நாட்டை ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு மேலே ஆண்டுட்டாங்க. இப்படி எதிரும் புதிராக இருந்தவங்க இன்றைக்கி திடீர்னு விஜயபாஸ்கர் மேலே வந்து ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து திமுக போயிட்டு ஆளுநர்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குதிரை பேர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கே ஷாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படின்னு எடுத்துக்கிறது? இல்லை, அது என்ன எடுத்துக்கிட்டதுன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன். நமக்கு இன்னைக்கு பொதுவான எதிரி தாவேகா, விஜய் அப்படிங்கிறது தான். இப்போ பிஜேபிலாம் இல்லையா? இப்போ பாஜகலாம் இல்லை. இப்போ நமக்கு மொத்த கவனமும் ஃபோக்கஸ் முழுக்க குமுதா மேலங்கிற மாதிரி ஃபோக்கஸ் முழுக்க இப்போ தாவேகா விஜய் மீது தான் வந்து மொத்த தமிழ்நாட்டு அரசியலும். அவர் இது முன்னாடியே சொன்னாரா விஜய் இப்படிதான் நீங்க எல்லாருமே என்ன எதிர்ப்பீங்க அப்படின்னாரு. அப்படி ஏறக்குறைய அப்படிதான் தெரியல. அப்போ தான் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து சந்தேகம் வருது, இந்த இலுமினாட்டி அரசியல்லாம் இருக்கும் போல, ஏற்கனவே ஃபிக்ஸ் செய்யப்பட்டது போல இருக்கு. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்கல்ல. இப்போ லைலாமணிலாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டாப்லையே வந்து திமுக அதிமுக சேர்ந்து அண்ணன் விஜய் எதிர்க்கிறதுக்கு நிற்பாங்க அப்படின்னு சொல்ற. அதாவது கற்பனையின் உச்சம். அந்த கற்பனையின் உச்சைப்பாடு நிஜத்தில் நடந்து போச்சு. அப்படிங்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நல்ல விஷயங்கள் வந்து புரிதலுக்கு அப்பாற்பட்ட மர்மங்கள் நிறைந்ததா இருக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா. அப்படி திமுகவும் அதிமுகவும் நேர் எதிர் பகை. அதாவது இந்த பக்கம் அப்படி பார்த்துட்டு இப்படி கண்ணை திருப்பினா கூட ஜெயலலிதா அங்கே போலீஸ் கார்டனுக்கு தகவல் போயிடுச்சுன்னா உடனே ஃபேக்ஸு கட்சியை விட்டு நீக்கினாருன்ட்டு அப்படி நட்டிங்கிட்டு போய் உளுந்து அம்மா காலில் உளுந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த அரசியல் மாறா இன்னைக்கு திமுக அதிமுகவும் இணைந்து விஜய்க்கு எதிராக செயல்பட்டால் என்ன தவறு? டிடிவி கூட அதை கேட்காப்ல. டிடிவி கூட அது ஆமாம் அப்படி இருந்தால் என்ன தவறு அப்படின்ட்டு. நான் எப்படி அது ஒரு லாஜிக்கானதான். ஏன்னா இப்போ வந்து இந்த அதிமுக உருவாக்குனா எம்ஜிஆர் இல்லை, அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக கொண்டு போன ஜெயலலிதாவும் இல்லை. இது ரெண்டு தான் பகையாக இருந்த இது. எம்ஜிஆர் திமுக மீது முரண்பட்டு கருணாநிதியோட நேரடி இதில் இதாகிட்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து இதே திமுகவினரால் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தப்பட்டு சட்டமன்றத்தில் நிறைய நிகழ்வுகள் நடந்து அந்த அம்மா ஒரு வன்மத்தோடு இருந்துச்சு. அதனால் திமுக அதிமுகங்கிறது நேர் பகையாக இருந்தது. இப்போ இதுக்கு மாற்றாக வந்து இவங்க இந்த கேரக்டர்கள் எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. இப்போ அதிமுகவுக்கு தலைமையாக இருக்கிற எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் எதுவும் வாய்க்க வரப்பு தகராறு இல்லை, நேரடி வாய்க்க வரப்பு தகராறு எதுவுமே இல்லை. அரசியல் ரீதியான பேச்சுகள் தான் இருக்குது. அப்போ இவர் 2 பேருக்கும் எதிரான ஒரு புது தலைமை இங்கே உருவாயிடுச்சு. புதிதாக ஒரு இயக்கம் வந்து அதிகாரத்தில் வந்து அமர்ந்துருச்சு. அப்போ இந்த 2 கேரக்டரும் டம்மி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 டம்மிகளும் சேர்ந்தா தான் வந்து ஒரு பெரிய எதிரியை எதிர்க்க முடியுங்கிற ஒரு நிர்பந்தம் வருது. அப்போ இந்த காட்சிகள்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு அதுக்கான அச்சாணியை தான் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 31 தேர்தலில் திமுக அதிமுகவும் சேர்ந்தால்தான் வந்து தாவேகாவை எதிர்க்க முடியுங்கிற நிலை வருந்தால் சேர்வார்கள். அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு. ஏன்னா வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே விஜய் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம வேணால் நமக்குள்ளே நம்ம டீல் பண்ணி நமக்குள்ளே இது பண்ணிக்கலாம், நீ கொஞ்ச நாள் நான் கொஞ்ச நாள் இருந்துக்கலாம், நம்ம அதிகார பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு இவங்க முன்னெடுத்து போயிருக்காங்கல்ல. அப்போது இது நடக்கும்போது அடுத்து கூட்டணியும் நடக்கலாம், என்ன வேண்டுனாலும் தமிழ்நாட்டில் நடக்கலாம் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு உருவாயிடுச்சு. இது விஜயோட வரவால பல துயர காட்சிகள் எல்லாம் நம்ம அதிமுககாரங்களா உதயசூரனுக்கு ஓட்டு கேட்கணும், உதயசூரன்கள்லாம் இலக்கு கேட்பாங்க. இப்போ வேற போக்கிடம் இல்லைல்ல. இப்போ பாருங்களேன், திமுக அணியில் ஒருத்தர் இல்லை. இப்போ திமுக அணிக்கு வாக்கு கேட்கறது யார் போவா? ஒருத்தர் இல்லை. இப்போ திமுககார மட்டும் தான் திமுகவுக்கு வாக்கு கேட்கணும். இப்போ அதிமுக அணியில் அங்கேயுமே ஆள்கள் இல்லை. அங்கே பாமக பாஜக இருக்கு, அது என்ன கலந்துக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வைங்களேன். இப்போ அங்கேயும் ஆள் இல்லை. இப்போ அவர்கள் 2 பேரும் இவங்க சேர்ந்தா தான் இதை வந்து எதிர்க்க முடியும். ஆமா, அப்படி கேட்குற நிலை வந்தால் ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல். இது சிரிக்கிறதா ஒரு ஆள். ஆமா, ஒரே ஒரு அரசியல் இயக்கம் இப்படி வரப்போய் இதாயிடுச்சு. அப்போ நிறைய மாற்றங்களை வந்து இங்கே மாற்றம்னாங்க. கடைசியில் இந்த மாதிரி மாற்றங்களை தான் நம்ம பார்க்குற ஒரு நிலை உருவாயிருக்கு. தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், அவர் அப்புறம் வந்து ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார், 3 பேர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ கோபம் அடையாமக்கிறாரு. அவர் இன்னும் கோபம் வந்தாருன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இன்னும் 6 மாதத்தில் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும். இதெல்லாம் எந்த நிலைப்பாட்டை எடுக்குது? எதனால் இந்த அளவுக்கு தாவேகாவை எதிர்க்கிறதுக்கான காரணம்?
இல்லை தான் இப்போ வந்து ஜீவாவுக்கு இப்போ கோவம் வரப்போகுது, ஜீவா கையை முறுக்க போகிறான், இப்போ வாங்கி குத்த போகிறான் அப்படின்னு. அவரே அப்பா காணுன்ட்டு அவர் லண்டனுக்கு போய் பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போயிட்டார். ஏன்னா இனிமேல் வியாபாரம் தமிழ்நாட்டில் இனிமேல் நம்ம திராவிட வியாபாரம் போகாது பேராட்டி, நம்ம இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது படித்து பொழப்பு பார்த்து ஏதாவது சொத்துக்களை குவிச்சு வச்சுருக்கோம், இதை மெயின்டைன் பண்ணிட்டு வாழ்ந்தா தான் முடியும், இனிமேல் அரசியல் இனிமேல் நமக்கு சரிபடாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க முடிஞ்சு போயிட்டாங்க. இவங்க வேற உசு பேத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க, அண்ணனுக்கு இப்போ கோவம் வந்துட்டான்ட்டு. ஆட்சி களம் மாறி போச்சு, இதாயிடுச்சு. இன்னும் இது திரும்ப ஸ்டாலின் ஆட்சி வரும் அப்படிங்கிறது ஒரு கனவு தான். திமுகவினர் இனிமேல் தொடர்ச்சியாக கனவுகளை கண்டு கொண்டு இருக்க வேண்டிய நிலை தான் வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இதில் அதிமுகவும் திமுகவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் எல்லாருக்குமே வந்து பொது எதிரியாக ஒன்று உருவாயிடுச்சு. இனிமேல் தமிழ்நாட்டுக்கு அரசியலில் திமுக அதிமுகங்கிறதுக்கு மாற்றாக புதிதாக விஜய்க்கு எதிராக விஜய் மாதிரியான ஒரு கேரக்டர் ஒன்று வளர்ந்தால் மட்டும்தான் விஜய் எதிர்க்க முடியும். இப்போ திமுக அதிமுக சேர்ந்து தேர்தலில் சந்திக்கிறாங்க, மக்கள் விரும்புவாங்களாங்க? இல்லை, விரும்ப மாட்டாங்களே. சும்மா பேசுறதுக்கே விரும்பலைங்க. சீமான் வந்து சந்தித்த ஒரு புகைப்படம் வெளியானதே மக்கள் வந்து அவங்களுடைய அதுக்கப்புறமான பேச்சை வந்து சந்தேகமாகி அதை 8 நாளாக மாறி போய் இதையே விரும்பாதவங்க திமுக அதிமுகங்கிற உள்ள கிராமப்புறங்களில் திமுககாரன் அதிமுககாரன் சண்டை, அது ஒரு போர் தான். அப்படி இருந்ததை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்க போற நிலைமை, கூட்டணி கட்சிகள் பிரச்சாரம் பண்ற நிலைமை எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? களத்திலே வந்து அது உயிர் கிடையாது. களம் 2 பேருமே சேர்ந்து இருந்தா எப்படி உயிரா இருக்க முடியும்? அது இதாகாது. ஆனால் இப்போ அவர்களுக்கு பொதுவான எதிரி வந்ததுனால இப்படி ஒரு நிலை வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அதனால வர்ற புலம்பல்கள் இது போக போக நமக்கு வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும் யார் கூட டீலிங்கில் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் வந்து திமுகவுக்கு போனது வந்து திருமாவளவன் வந்து மேடையில் கொஞ்சம் காட்டமாகவும் விமர்சனம் பண்ணார், கொஞ்சம் அறிவுரை சொன்ன மாதிரியும் சொல்லியிருப்பார். விசிகாவில இருந்து தான் ஆள் அனுப்பி நீங்க திமுகவை வளர்க்கணும்னா சொல்லுங்க, நாங்களே எத்தனை தளபதிகளை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு பகிரங்கமா. இது வந்து நேரடியாக ஸ்டாலினை இவ்வளோ டேமேஜ் பண்ணக்கூடாது, ரொம்ப போட்டை அடிச்சிருக்காப்புல. அதாவது திரும்பக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு நமக்கு. இனிமேல் திமுக அறிவாலயத்தில் போய் நின்று காவல் காக்க வேண்டிய தேவை கிடையாது, அறிவாலய வாசலில் காத்திருக்க வேண்டிய தேவை இல்லை, 1 சீட்டு 2 சீட்டுக்காக காத்திருக்க வேண்டிய தேவை. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துடுச்சு. எல்லாருக்குமே வந்து இனிமேல் இது இல்லை, இனிமேல் வந்து திமுக நிலைமை தான் அப்படி இருக்கு. எப்பா கூட்டணி வாங்கப்பா, நான் ஆட்சியில் பங்கு, அந்த நிலைமை இல்லை வேணாம் நாங்கள் இங்கே பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலை உருவாயிடுச்சு. அதனால தான் என்னன்னா திமுகவுக்கு 2009 காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு நெருக்கடி, ஈழ இனப்படுகொலை காலத்தில் அந்த சமயத்துல திரும்ப அவர்கள் இருந்து திமுகவுக்கு அவ்வளவு விசுவாசமாக இன்னைக்கு தெரியுதா அந்த பழி சொல்லுன்னு தெரியுதுல்ல. அப்ப பழி சொல்ல வாங்குற அளவுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்கிறது உங்களுடைய உள் மனசு தெரியும் திருமாவர்களே. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு உணர்றீங்களா பழி சொல்லை வாங்கினீங்கன்ட்டு? அந்த பழி சொல் எப்படி உருவானது அப்படின்னா, நீங்க ஒரு பழி சொல் யார் மேல வரும் சார்? சும்மா எல்லார் மேலே வருமா பழிச்சொல்லு? பழிச்சொல்லுக்கு நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் அது பழிச்சொல் வரும். அப்போ இன்னைக்கு அப்போ திரும்ப சில உண்மைகளை வெளியே சொல்றாரு. இப்போதான் சொல்றாரு. அதான் இப்போதான் உண்மை சொல்றாரு. ஏன்னா இப்போ திமுக சார்ந்து இல்லைல்ல, அதனால சொல்றாரு. அதனால வந்து நான் உங்களுக்கு அன்னைக்கு விசுவாசமா இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு முதுகில் குத்துறீங்க, என் கட்சியிலேருந்து வர்ற ஒருத்தரை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள்? இப்போ அவங்க எங்களுக்கு ரொம்ப விசுவாசமான அடிமையாக இருந்தாங்க, அவங்கள நான் வந்து இது பண்ண வேண்டியதில்லை, நீ ஒருத்த வர்றதை விட எனக்கு அவங்க மொத்தமாக இருக்கிறத எனக்கு விசுவாசம், அதனால அப்படின்னு சேர்த்துக்க கூடாதுங்கிறது தான் திருமாவுடைய வார்த்தைகளில் இருக்க பொருள். நாங்கள் உங்களுடைய விசுவாசமான ஆள்கள், எங்களுக்கே நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற கோவத்தை விரக்தியை வந்து வெளிப்படுத்துகிறார். இது நியாயமானது தான். என்ன சொல்லியிருக்கணும், வந்திருக்கக்கூடாது. இப்போ அந்த மதிமுகலேருந்து ஆள்களை இழுக்கிறாங்க, மதிமுக உடைக்கணுன்ட்டு. அதுக்கு ஒரு திரும்ப மதிமுக வைக்க கூட கூட்டணி வைக்கிறது. அப்போ இது சிக்கல் தானே. நீங்கள் ஒருத்தங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க, கூட்டணி கட்சிக்காரனை பொதுவாக சேர்க்க மாட்டாங்க. எப்போ அவங்க நம்ம கூட கூட்டணியில் இருக்காங்க. மதிமுக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி சொல்கிறீங்க. இப்போ மதிமுக ரொம்ப வீரியமாக இருக்குது. இப்போ வந்து இப்போ கூடவே இருக்கிற திருமாவளவனே ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க, திருமாவளவன்ட்டு அதிகமாக பகையாயிடுது, நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து வைத்தறிச்சல். என்னன்னா நமக்கு கிடைக்கல, இவங்க போய் உட்கார்ந்துட்டாங்களே அப்படிங்கிற வைத்தறிச்சல். நம்ம திமுக இது சின்னத்துல போட்டிட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற தாவேக்காவும் திமுக ஒன்னா இருக்கலாம்னு திரும்ப சொல்றாரு. அது வந்து காங்கிரஸ் அவரு வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து ஏத்துக்கிறாரு. ஆனா
துரை வைக்க வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இது எப்படிங்க சரியாரம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அது சேர்ந்துடக்கூடாதெல்லாம் அவங்க. அது இல்லாமல் அது சாத்தியம் கிடையாது. பாச எதிர்ப்பு அவர் திரும்ப ஒரு லாஜிக்காக சொல்றாரு. இடதுசாரிகள் கேரளாவில் இடதுசாரிகளும் காங்கிரஸுகளும் நேர் எதிர் தான். ஆனால் இந்த தேசிய அளவில் வந்து பாஜக எதிர்ப்புல ஒரு புள்ளியில் நிற்கிறாங்கல்ல, சாத்தியமாகுதுல, அதே மாதிரி இங்கேயும் சாத்தியமாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திரும்ப சொல்றாரு. ஆனால் அது வந்து தாவிக்காவுக்கு சரி வருமானு கேட்டால் தீய சக்தி திமுகவோட எப்படி இணைய முடியும்? அது மைனஸ் பாயிண்ட். தீய சக்தி திமுகவுடன் இணைந்து பாஜக எதிர்க்க வேண்டிய இதுன்னு சொன்னா அது விஜய்க்கு மைனஸ் ஆயிரும். அப்போ விஜய் எப்படி பார்ப்பாருன்னா, நாங்க பாஜக நாங்க தனியாக பண்ணிக்கிட்டோம். ஏன்னா விஜயோட கேரக்டர் என்னன்னா, காவிரியோ இல்லை வந்து ஈழம் சார்ந்த இதுக்கோ போராட்டத்துக்கு மற்றவர்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்தினா இல்லை நான் தனியாக இருந்துக்கிட்டேன்னு அவர் தனியாக தான் இருப்பார். இது ஒரு அவருடைய கேரக்டர். அது மாதிரி இந்த விஷயத்துலையும் அது நடக்காது. திரும்ப அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. ஏன்னா திமுகவும் பயிற்சிக்கிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காய் நகரத்தில் அவர் சொல்வார்னு நினைக்கிறேன். இப்போ திருமாவளவன் அவர்களும் வந்து சீமானை பற்றி ஒரு விமர்சனம் ஒன்று மேடையில் ஒன்று சொல்லியிருந்தாரு. கலைஞருடைய பேனா சிலையை உடைப்பேன் என்று சொன்ன சீமான் அதை குறித்து ஒரு பாடல் ஒன்று வெளியே தவறாக வந்து அந்த பாடலை உச்சரித்து ப்ரெஸ்ஸில் பாட்டு பண்ணார். அவருக்கு அன்னைக்கு இருந்த திமுக அரசு நீங்கள் என்ன பண்ணீங்க? இவ்வளோ விமர்சனம் செய்த சீமான் அருகில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வரீங்க கொடாறீங்க. நான் 10 வருஷமாக கூட்டணியில் இருந்தேன். இன்றைக்கி விசிகாவை வந்து திமுகவினுடைய எதிரி போல் நீங்கள் வெளியில் கட்டமைக்கிறீங்களே, இந்த மாதிரியான போக்கு எப்படி அப்படின்றது திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இதை விமர்சனமாக வைக்கல, உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இதனுடைய நீட்சி எங்கே இருக்குன்னா, வரப்போகிற இடைத்தேர்தலில் வந்து சீமானவர்களை நீங்கள் வந்து பொது வேட்பாளராக நிறுத்த போகிறீங்க, இதுதான் மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இப்போ திரும்ப சொல்கிறது மூலமாக என்ன தோணுது? இப்போ ஏறக்குறைய இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற அப்போ இந்த பேச்சுகள் அடிபட்டது வந்து இப்போ திரும்ப இதை வந்து கிசுகிசு பாணி செய்தியாக இதை சொல்ல வாய்ப்பு இல்லை. அப்போ திரும்ப இதை வந்து எடுத்து பேசுகிறார் அப்படின்னா, அப்போ திரும்ப வந்து இந்த உரையாடலுடைய இதை வந்து ஏதோ ஒரு வகையில் மோப்பம் பிடிச்சி தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ திரும்பவும் சீமானை திமுக ஆதரவு நிலை அப்படிங்கிறத வந்து இந்த சந்திப்புக்குனாலேயே வந்து சீமானும் திமுகவும் ஒரு அணியில் இணையணும் அல்லது சீமான் பொது வேட்பாளராக திமுக ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ பொது தளத்தில் இப்படியான உரையாடல்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ திரும்பவும் அதை வந்து ஆரம்பித்து வச்சிருக்காரு அப்படின்னா மேலும் மேலும் வந்து சீமான் அவர்களுக்கு இது வந்து ஒரு டேமேஜாக உருவாகுதோ அப்படிங்கிற இது சிக்கலாகுது. இப்போ ஆதரவே கொடுக்கலன்னு வைங்களேன், ஆதரவே கொடுக்க என்னுடைய இது வந்து கணக்குப்படி ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசினோம், சீமான் சட்டமன்றத்துக்கு போய் உதயநிதியுடைய இடத்தை கைப்பற்றுவதை திமுக தலைமை விரும்பாது. ஆனால் இப்படியான உரையாடல்கள் நடக்க நடக்க அது வந்து சீமானவர்களுக்கு மேலும் மேலும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2வது இடத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2வது இடத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக உதயநிதி இருக்கும்போது அந்த இடத்த கொண்டு போய் சீமானுக்கு கொடுக்கறதுக்கு திமுக தலைமை என்ன முட்டாளா? அப்படி வந்துட்டு சீமான் அந்த இடத்துக்கு சீமான் தானே ஸ்கோர் பண்ணுவாரு. சட்டமன்றத்துல சீமான் தான் ஸ்கோர் பண்ணுவாரு. சீமான் பத்தி தான் பேச்சு ஆகும். உதயநிதி டம்மி ஆயிடுவாரு. அது கிச்சன் கேபினெட் எப்படி விரும்பும்? அதனால அது நடக்கலாம். விரும்ப மாட்டேங்கிறீங்க. இதை சிரிச்சா கூட வந்து சந்தேகப்படுறாங்க. எனக்கு என்னமோ தான் சந்தேகமா இருக்குன்னு. சீமான் அவர்கள் வந்து இந்த 26 தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னு விருப்பப்பட்டவர்களில் நாமும் ஒருவர். அது நடக்கலை. அதுக்கு பல பின்னடைவுகள் பல காரணிகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் வந்து அவர்கள் மறுபரிசீலனை செய்து ஆய்வுக்குட்படுத்தி அதை வீழ்ச்சிங்கிறது ஒரு இயக்கத்துக்கு எல்லா இயக்கங்களுக்கும் வரும். அதில் மீண்டும் மீண்டு வந்துடணும்ல. மீண்டும் வராமல் இருந்தால் அது இன்னும் மிகப்பெரிய பின்னடைவுகள்லாம் விழுப்போம். அந்த மிகப்பெரிய பின்னடைவுகள் தான் அடுத்தடுத்து இப்போ நடக்குதுங்கிற இந்த மாதிரி நடக்கக்கூடாது தான் நீங்கள் இவ்வளோ பேசுறது எதுக்குன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் மேலும் மேலும் நமக்கு வந்து நாளை வந்து 2 ஆகிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். ஆனால் அது சொல்கிறவட எல்லாம் வந்து துவக்கி நீ தான் வந்து இது காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை தான் ஏகலைவன்னு சொன்னார். இதெல்லாம் வேணாம், இப்படிலாம் இது பண்ணாங்க, இது வந்து மேலும் சிக்கலை உண்டு பண்ணணும்னா இல்லை எங்களுடைய மாண்பு அப்படின்னா, மாண்பு நல்லதாக இருந்தால் வேற, மாண்பு பின்னடைவுகளை உருவாக்குனா அந்த மாண்புலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய இது இருக்குது. இதை தான் 99% தம்பிகளும் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் அது மாதிரி இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இப்போ திரும்பவும் இந்த வதந்திக்கு வந்து அவரும் தன் பங்குக்கு கொஞ்சம் வந்து சாம்பிராணி எடுத்து போட்டிருக்காப்புல. இப்போ ஆமாம், புகைய ஆரம்பிக்குது. அது ஒரு உரையாடலாம் மாற ஆரம்பிக்குது. இது வந்து
26 இந்த இடைத்தேர்தலில் வந்து எப்படியும் மர்மங்கள் வெளியாகி தானே போகும். அது என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் திரும்ப என்னமோ சமூகத்துக்கு சொல்ல வர்றார். ஒன்று என்னன்னா, அவருக்கு நான் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தேன், கடைசியில் ஏன் முதுகில் குத்துறீங்க, என்ன எதிரியாக மாத்துறீங்க பாயிண்ட்டு. அதாவது உங்களுக்கு விசுவாசமா நான் அடியாளாகவும் நான் இருப்பேன். நீங்க அந்த இடத்துக்கு சீமானை கொண்டு வர பாக்குறீங்கல்ல, நியாயமா? நான் இல்ல நீ இப்போ அப்படின்ற மாதிரி இல்லையே. என்னன்னா, அந்த ஒரு அதிரடிப்படையா அமைதிப்படையா சத்யராஜ் படம், மணிவண்ணன் இயக்குற படம், அதுல வந்து ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு காட்சி உண்டு. அந்த சத்யராஜ் குளிச்சுட்டு மேல படியில ஏறி வந்தோடனே அவர் டவுசர் அந்த பட்டாப்பட்டியை வந்து கலட்டி போடாப்புல, அது ஒரு 2 பேரும் எடுக்க போட்டு நான் தான் அண்ணன் கூட எடுத்து துவைப்பேன் அப்படின்னு போட்டி போடுவாங்க. அந்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று காட்சி மணிவண்ணன். அந்த படம் முழுக்கவே அரசியல் தான், நிறைய ஒரு மிகச்சிறந்த அரசியல் படம் அந்த படம். அப்படி வந்து இதாக இருக்குது. அது மாதிரி இப்போ நடக்கிற காட்சி சம்பவங்கள் பார்த்தா அந்த காட்சி நினைவுக்கு வருது. இந்த 2 நாளாக சமூக வலைதளத்தில் வந்து எங்கே பாரு வந்து யார் இந்த லோயலாமணி, யார் எதுக்கு இவருக்கு எதுக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க, இவருக்கு ஏன் இவ்வளோ பெரிய பதவி கொடுத்தாங்க அப்படின்னு மிகப்பெரிய பேசு பொருளை உருவாக்கிய லோயலாமணி வந்து தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டது தான் ஒரு பேசு பொருளாகுது. அவருக்கு இந்த பதவி வந்து சரியானதானா? இல்லை, என்ன கேட்டால் இந்த பதவி அவருக்கு சரியானது இல்லை. ஏன்னா அவர் ஆரம்பத்திலேருந்தே இந்த பதவியை இந்த பதவி, அதாவது நான் சொல்வது வந்து லயலாமணி விஜய் அவர்களோட ஆரம்பத்திலேருந்தே பயணிக்கக்கூடியவர். அவருக்கு வந்து இந்த பதவியை கொடுக்காம இன்னும் உயர்ந்த பதவி கொடுத்துருக்கணும். இந்த பதவி கொடுத்ததுக்கே போட்டு அடிச்சுருக்கிறாங்க. இப்போ ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு பதவி கொடுத்த மாதிரி லயலாமணிக்கு கொடுக்கணும். ஏன்னா லயலாமணி அவரை வந்து நம்ம லயலா போராட்டத்தை வந்து அந்த காலத்தில் பார்த்தவர்களுக்கு தெரியும். அப்போ அதில் வந்து தம்பி செம்பியன், பிரிட்டோ, லயலாமணி, இன்னும் ஒரு உண்ணாவிரதம் இருந்து ஈழத்தமிழர்களுக்கான உண்ணாவிரத போராட்டத்தை இது பண்ணியவர்கள். ஆனால் அதெல்லாம் வந்து இந்த அரசியல் காலத்துக்கு விஜய் விட இவர் தான் சீனியர் போல இருக்குது. ஆமாம், அவங்க அது பசங்க அரசியலாக வந்து அன்றைய காலகட்டம் ஒரு எழுச்சியான காலகட்டம். சமூக வலைதளங்கள் வரவு, புதிய தலைமுறை தொலைக்காட்சி, இதெல்லாம் வந்து வந்த இந்த களத்தில் ஒரு பயணிச்சிருக்காரு. களத்தில் அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய தம்பி தான் அவர் வந்து. ஆனால் பின்னாடி வந்து தாவேக்கால சேரும்போது அந்த கட்சிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. இப்போ அதிமுக ஜெயலலிதா காலத்தில் இருந்தாங்கன்னா அதிமுகனா காலில் உள்றது ஒரு பேட்டர்ன். அம்மாவை பார்த்தா பார்த்ததும் உளுந்துடுறது, ஹெலிகாப்டரை பார்த்தா உளுந்துடுறது, காரை பார்த்தாலும் உளுந்துரு, டயரை பார்த்தா உளுந்துடுறது. அது மரியாதை இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க. அது ஒரு அந்த கட்சிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. அது மாதிரி தாவேக்கால வந்து இணைந்த பிறகு அந்த கட்சிக்கு ஏத்தாப்புல பேசணும் தானே இதாக இருக்கும். அப்படி பல நேரங்களில் பல பேர் வந்து நம்ம காமெடியாக நினைப்போம். ஆனால் அவன் பயங்கர புத்திசாலியாக இருப்பான். இந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை பேச எனக்கு போதும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் காமெடியாக பேசுவாங்களே, நம்ம ட்ரோல் மெட்டீரியலை மாற்றோம்ல, அவன் உண்மையிலே ட்ரோல் கிடையாது. அவனுக்கு தெரியும், நான் இதை பேசினா நீ ட்ரால் பண்ணுவேன் அப்படின்னு தெரியும் அவனுக்கு. நீ ட்ரால் பண்ணுங்கிறதுக்காக தான் பேசுறதே அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரி லயலாமணி அரசியல் ரீதியாக தெளிவான நபராக கூட இருக்கலாம். ஆனால் வந்து தாவைக்கல்ல வந்து அவர் இன்னைக்கு அவர் சொன்னதான் நடக்குது. வந்து அதிமுக 2 பேரும் எங்க தலைவரை எதிர்க்கிறதுக்காக ஒண்ணு சேர்வாங்க நடந்துச்சு. ஜனநாயகன் படம் இப்ப வந்தா விஜய்னு வரும், தளபதி 3 மாசம் கழிச்சு வந்தா முதல்வர் விஜய்னு வரும். நடந்துருச்சுல. இதெல்லாம் வந்து முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றது தானே. அப்போ இதெல்லாம் இந்த தெரிஞ்சு வச்சுட்டு சொல்றாங்களா, அவர்கிட்ட சொல்லி சொல்றாங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து அவருக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவமான பொறுப்பு கொடுத்துருக்க வேண்டும். இந்த பொறுப்பு வந்து அவரோட இதுக்கு வந்து குறைவானதான். அதையெல்லாம் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. நம்மளும் வந்து அதை ஒன்றும் இது விமர்சிப்போம். இதில் வந்து திமுகவை விட நாம் தமிழர் தான் அதிகமாக அதை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க. என்ன அவசியம் இருக்குது? ஒரு சாதாரண இதில் இப்போ நீங்கள் பதவி விமர்சனம் பண்ணுறதுனால அவங்க யாரும் இது பண்ண போகிறாங்களா? அதுக்கு ஏற்கனவே வந்து மயில்சாமி வடிவமைப்பு குழுக்கு மயில்சாமி அண்ணாதுரையை போட்டுருக்காங்க. அப்போ யாராவது பாராட்டினீங்களா? இல்லை. அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க, அதை வடிவமைப்பு பண்ணுறதுக்கான இது வந்து அந்த இதை பிரிண்ட் பண்ணி புத்தகங்களை அனுப்பக்கூடிய வைக்கிற ஒரு பள்ளிக்கல்வித்துறைய பொருட்கள் வந்து பள்ளிகளுக்கு சரியா ஒரு டம்மி போஸ்ட் தான். ஆமா, இந்த போஸ்ட்டை வந்து இப்போ லயலாமணிக்கு கூடுதலாக கொடுத்துருக்கணுங்கிறேன். இதை கொடுக்க வேண்டியது இல்லை. அப்போ இந்த பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அவரு சரி ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்குன்னு கொடுக்குறாங்க. அதுதான் இதில் ஒன்றும் பெருசாக விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை, இப்போ இந்த மாதிரியான பதவிகள்லாம் முன்னாடி காலகட்டத்தில் பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாம் அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுப்பாங்க.
இல்லை பின்புலங்கள் கொண்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எளிமையான ஆட்கள் சாதாரணமாக இப்போ திமுகவில் வந்து ஒரு பேச்சாளர் இருக்காங்க, வெற்றி கொண்டான், அவருடைய பையன், அவரு சூர்யா வெற்றி கொண்டான்லாம் இந்த முறையே வந்து சீட்டு கேட்டார், அவங்களுக்குலாம் கொடுக்கவே இல்லை. அவர் பதிவே பண்ணி தான் நிறைய முறை கேட்டேன், கொடுக்கல. இன்னுமே அவங்களும் அந்த தளத்தில் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ தான் வளர்ந்து வராங்க, இவங்களுக்குள்ள பெரிய பதவிகள்லாம் கிடைக்கிறது வந்து இது சரியான அது ஒரு ஆரோக்கியமானதான்ங்கிறேன் நான். நீங்கள் திமுகவுடைய மன்னர் பரம்பரைகள் பண்ணையார் தனம் போய் சாதாரண ஆட்கள்லாம் வர முடியும், யார் எந்த பதவிகளும் போகலாம். இப்போ ரமேஷ், அமைச்சர் ரமேஷ், அவங்க குடும்ப தந்தை இன்னும் 2000 ரூபா 3000 சம்பளத்துக்கு பணி செய்ய, அம்மா வீட்டுக்கு பணி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவர் அமைச்சராக இருக்காரு, இன்னும் அவங்க பணி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க, இன்னும் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் பல பேரும் வந்து அதிகாரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது தானே இருக்கும். நம்மளுடைய நோக்கம் என்ன, சாதாரண ஆள்கள் மேலே வரணும் அப்படிங்கிறது தானே. அது நடக்குது அப்படின்னா நடக்கிறதுல 4 நல்ல தவறுகள், நல்லதுக்கும் கெட்டதும் இருக்கும். அதை சுட்டி காட்டுவோம், ஆமா தட்டி கொடுப்போம், ஆமாம் நல்லதுகளை பாராட்டுவோம், கெட்டதுகளை விமர்சிப்போம். இப்போ தாவேக்கு ஆட்சி வந்தால் வந்து நாம் வெளிப்படையாக சொல்லுவோமே, எனக்கு திமுக தீய சக்தி திமுக ஒழிந்ததை நான் வந்து 100% வரவேற்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு தாவேக்கு ஆட்சி வந்ததில் மகிழ்ச்சியாக இல்லையா, மகிழ்ச்சியாக இருக்காங்க. நான் வந்து தாவேக்கு ஆட்சி வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேனா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. ஆனால் தீய சக்தி திமுக ஒழிக்கப்பட்டது, இந்த மன்னராட்சி மண்டகணத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர்கள் தட்டி தரமட்டமாக்கப்பட்டார்கள், அதை விஜய் செய்தார் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இதுல எனக்கு ஒரு இது கிடையாது. விஜய் செஞ்சிருக்காப்புல, தீய சக்தி திமுகன்னு கொண்டு போயிட்டாரு, செய்ய முடியாது, திருட்டு திமுகன்னு விஜய் பேசுறாப்புல. இதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு பதியும். இனி திருட்டு திமுக வந்து அதிகாரத்தை சுவைக்க முடியாது. அவர் வந்து பையனை வந்து பேரனை படிக்க வச்சு பட்டமளிப்புலாம் போயிருக்காப்புல, அப்படியே போயிட்டு அப்படியே வந்து டெல்லியில் எங்கேயா லண்டன்ல அங்கே செட்டில் ஆகிட்டு ஓய்வு காலத்தை கழிக்க வேண்டியதான் இனிமேல் திமுகவுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். அதுவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது. நம்ம இதுக்கு வந்து இப்போ போட்டு அடிக்கணும். தாவேக்க தவறு செய்யும் போது விமர்சிப்போம். இப்போ அரசு பணி கொடுத்தாங்க, அதை நம்ம கண்டிக்கிறோம், அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கண்டிக்கிறோம். 100% அது தவறான செயல், இது தவறான முன்னுதாரணம். அடுத்து வரிசையாக ஆரம்பிப்பாங்க, கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களுக்கு கொடுக்கணும்பாங்க, வரிசையாக ஒவ்வொன்றா போகும், இது தவறான முன்னுதாரணங்கிறோம். இந்த மாதிரியான தவறுகளை விமர்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு தமிழனாக பார்த்தால், கட்சி சார்பு நிலைகளை கடந்த பொதுவான பார்வையாளர் பார்த்தால், நமக்கு தமிழர்களுக்கு நல்லது நடந்தால் பாராட்டுவோம், தாவேக்கு ஆட்சியில் தமிழர்களுக்கு கெடுதல் நடந்தால் விமர்சிப்போம். இதுதான் நம்மளோட நிலை. அந்த வகையில் லயலாமணிக்கு இந்த பதவி கொடுத்தது ஒன்றும் தவறுலாம் கிடையாது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.